விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னர் அந்த கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவில் அவர் சேர்வது உறுதியாகியுள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அவருக்காகவே புதிய அணியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்கிறார். விரைவில் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா இணையும் நிலையில் உடனடியாக அவருக்கு அந்த அணியின் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தமிழகத்தில் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அரசியலில் புதிய வரவாக விஜய் களமிறங்கி இருப்பது ஏற்கனவே இருக்கும் கட்சிகளை பாதிக்குமா அல்லது பலப்படுத்துமா என்பது தெரியவில்லை. தற்போதைய சூழலில் திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி மக்களவைத் தேர்தலை சந்தித்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தொடருமா அல்லது அணிகள் மாறுமா என்பது தெரியவில்லை. ஆனால் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. தமிழக அரசியலில் புதிய வரவான விஜயும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவித்திருக்கும் நிலையில் எந்த கட்சியோடு கூட்டணி அமைக்கப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதற்கு முன்னதாகவே ஏற்கனவே களத்தில் இருக்கும் பிரதான கட்சியான திமுகவும் அதிமுகவும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. கடந்த ஆண்டே திமுக தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டது. உதயநிதி ஸ்டாலின், KN நேரு ஆகியோர் அடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டு கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவும் தற்போது அதற்கான தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. திமுக பிரபல தேர்தல் வியூக நிபுணர் ஒருவரை தேர்தல் பணிகளுக்காக ஒப்பந்தம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக சார்பிலும் கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்காக பணியாற்றிய பிரசாந்த் கிஷோரை ஒப்பந்தம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்னர் கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணையப் போகிறார் என்ற ஒரு தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே திமுகவுக்காக பணியாற்றியவர்தான் ஆதவ் அர்ஜுனா. அவரது ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனம் அதற்கு பிறகு வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனமாக மாற்றப்பட்டது. அப்போது திமுகவுக்காக பிரச்சார வியூகங்களை வகுக்க பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்ததே நான் தான் என ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இணைய அவருக்கு உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பிறகு பல்வேறு விவகாரங்களின் அடிப்படையில் மூத்த நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் காரணமாக கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். பின்னர் கட்சியிலிருந்து விலகிய அவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போவதாக கூறப்பட்டது. ஆனால் அவர் விதித்த நிபந்தனைகள் சற்று கடினமானதாக இருந்ததால் விஜய் அவரை கட்சியில் சேர்க்கவில்லை. இந்த நிலையில் அதிமுகவில் அவர் இணைவது உறுதியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கபடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு என்ற புதிய அணி உருவாக்கப்பட இருக்கிறதாகவும் விரைவில் அதற்கான நிர்வாகிகள் நியமனம் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அந்த அணி உருவாக்கப்பட்டது ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் என்றும் அதனுடைய செயலாளராக அவர் நியமிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த போதே மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும், இனி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை குறிவைத்து பேசியதாக கூறப்படுகிறது. தற்போது அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நிலையில் அது தொடர்பாக தனது விமர்சனங்களை முன்வைக்க விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு வசதியாக இருக்கும் என்பதால் அதனை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டு பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்கிறார்கள் அதிமுக சீனியர்கள்.